திருச்சிற்றம்பலம். ஈராண்டு படியுங்க. இதெல்லாம் இல்லையா? ஓகே ஓகே. ஈராண்டு சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருணந்தி நட்டாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லைநகர் உமாவதியார் செப்பதமதும் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் சிவஞான போதம் படிக்க போறோம். அப்ப அதை முதல்ல இருந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். சிவஞான போத நூலின் சிறப்பு. இந்நாட்டில் தோன்றி வழங்கி வரும் தத்துவத்துறை நூல்களுள் தலை சிறந்த அறிவுகளாக விளங்குவது சிவஞான போதமாகும். இந்நூல் அளவில் சிறியது, சொற்சுருக்கமும் பொருட்பெருக்கவும் முடியாது. அளக்கலாகா மலையே தன்னுள் அடக்கி காட்டும் ஆடி போல நூல் அறிவு நூல்களின் பொருள் அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டு நிற்பது. சித்தாந்த சைவ முப்பொருள் உண்மைகளை எடுத்து முறைப்படி வழங்குவது. சிவஞான போத நூலுக்கு முன்னரே ஞானாமிர்தம் போன்ற சிறந்த சித்தாந்த நூல்கள் தோன்றியிருந்தனவாயினும் அவையெல்லாம் சித்தாந்த பொருளை முழுமையாக எடுத்துக்கொண்டு தத்துவ நூலுக்குரிய ஆய்வு முறையில் மேற்கோள் எதுக்களுடன் நுட்ப வடிவில் அமைத்து முற விளங்கி சொல்லும் போக்கினை உடையன அல்ல. அதனால் அம்முறையில் அமைந்த சிவஞான போதம் சித்தாந்த முதல் நூல் என போற்ற பெறுகின்றது. இந்நூலை முறையாக உணர்ந்தவர் சித்தாந்தத்தை முழுமையாக உணர்ந்தவர் ஆவர். இந்நூலை அருளி செய்த ஆசிரியர் மெய்கண்டார். 700 ஆண்டுகளுக்கு முன் திருவெண்ணெய்நல்லூரில் அருள் ஆசானாய் விளங்கியவர். மெய்கண்டார் என்பது அவருக்கு வழங்கும் சிறப்பு பெயர். பொய்மை என்று கண்டு நீக்கி மெய்மையை கண்ட காரணத்தால் அச்சிறப்பை பெயரை பெற்றார். அவரது இயற்பெயர் சுவேதன பெருமாள் என்பது. அவருக்கு மாணவராக திகழ்ந்து நூல் இயற்றியவர் இருவர். ஒருவர் துறையூர் அருள்நந்தி சிவனார். அவர் தம் ஆசிரியர் செய்தருளிய முதல் நூலுக்கு வழிநூலாக சிவஞான சித்தியார் என்னும் பெருநூலையும் 20 என்னும் சிறுநூலையும் செய்தனர். மற்றவர் திருவதிகை மனவாசகம் கடந்தார் என்பவர். அவர் உண்மை விளக்கம் என்னும் நூலை செய்தார். இவ்விரு பெருமக்களும் தம் ஆசிரியரின் சிறப்பினை தம் நூலில் இனிது விளங்க எடுத்து காட்டியுள்ளனர். மானுட உருவில் வந்த சிவம் என்றும் சிவஞான கதிரோன் என்றும் மெய்காட்டும் வித்தகர் என்றும் வியந்து போற்றியுள்ளனர். நூலின் பெயர் ஆசிரியர் மெய்கண்டார் நூலின் பெயர் இது என்று எங்கும் சுட்டவில்லை. அவரது மாணவராகிய அருள்நந்தி சிவன் தம் ஆசிரியர் பிரானாகிய மெய்கண்டாரையும் அவரது நூலையும் தம் நூலில் குறிப்பிடுகிறார். நூற்பெயரை கிளர்ந்து கூறாமல் மெய்கண்டான் நூல் என்றே கூறி சொல்கிறார். அருள்நந்தி சிவனாரின் மாணவனாய் வந்த உமாபதி சிவனார் சிவப்பிராசம் என்னும் சார்பு நூலை செய்தார். அவரை அந்நூலின் பாயிரத்தில் தெரித்த குரு முதல்வர் உயர்ஞான சிவபோதம் செப்பினார் என சிவப்பிராசத்தை எழுதிய இவர் உமாபதி சிவாச்சாரியர் தான் இதுக்கு சிவஞான போதம் என்று பெயரிட்டவர். அது வரைக்கும் அவர் மெய்கண்டார் நூல் என்றுதான் அருள்நந்தி சிவாச்சாரியார் சொல்லியிருக்கிறார். அப்பெயர் சிவம் ஞானம் போதம் என்னும் 3 சொற்கள் உள்ளன. ஞானம் என்பது அறிவு. அறிவு 3 வகையாய் நிகழும். அவை ஐயம், திரிவு, உண்மை என்பன. ஒரு பொருளை இதுவோ அதுவோ என இரண்டுற அறிதல் ஐயமாய் அறிதலாகும். ஒன்றை மற்றொன்றாக மாறி அறிதல் திரிவாய் அறிதலாம். அவ்விரு குற்றமும் இன்றி ஒரு பொருளை உள்ளவாறு அறிதலே உண்மையாய் அறிதலாம். உண்மை அறிவே ஞானம் எனப்படும். உலகிற்கு முதலாகிய கடவுளை முதற்பொருள் என்றும் மெய்ப்பொருள் என்றும் கூறுதல் பொதுப்பட கூறும் வழக்காகும். சிவம் என்னும் தனிப்பெயரால் கூறுதலே சிறப்பு வழக்காகும். சிவமாகிய அம்முதற்பொருளை உள்ளவாறு உணரும் அறிவு சிவஞானம் எனப்படும். சிவத்தை உணரும் ஞானம் என சுருங்க சொல்லலாம். போதம் என்பது போதித்தல். போதித்தலாவது ஐயந்திரிவுகளை நீக்கி மாணவருக்கு தெளிவுண்டாகுமாறு உணர்த்துதல். எனவே சிவத்தை உணரும் ஞானத்தை பக்குவமுடைய மாணவருக்கு ஐயந்திரிவின்றி உணர்த்துதலை கருதி எழுந்தது இந்நூல் என்பது இனிது விளங்கும். படிங்க நூலம் இந்த முறை.
நூல் நூல் அமைந்துள்ள முறை. இந்நூல் 12 நூற்பாக்களால் ஆனது. நூற்பாக்கள் 3 அடி அல்லது 4 அடி உடையன. நூற்பாக்களில் உள்ள மொத்த அடிகள் 40. நூலின் தொடக்கத்தில் ஆசிரியர் செய்த பாயிரம் உள்ளது. இதில் கடவுள் வாழ்த்து செய்யுள் ஒன்றும் அவையடக்கச் செய்யுள் ஒன்றாக 2 செய்யுட்கள் உள்ளன. நூற்பாக்களின் பொருட்கள் பின்வருவோர்க்கு ஐயன் திரிவுகளுக்கு இடமின்றி விளங்குதற் பொருட்டு ஆசிரியரே ஒவ்வொரு நூற்பாவுக்கும் கருத்துரையும் சுருக்கமான பொழிப்புரையும் செய்துள்ளார். அப்பொழிப்புரை வார்த்திகம் எனப்படும். வார்த்திக பொழிப்புரை பின்வருமாறு அமைந்துள்ளது. ஒவ்வொரு நூற்பாவையும் ஆசிரியர் தன் பொருள் நிலையை வைத்து பல கூறுகளாக வைத்துக் கொள்கின்றார். அவ்வாறு வகுத்துக் கொள்ளும் கூறு அல்லது பகுதி அதிகாரம் எனப்படும். ஒவ்வொரு கூறிலும் மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு என்று 3 உறுப்புகள் இடம்பெறும். மேற்கோள் என்பது நூலில் இருந்து பெறப்படும் கருத்தமைவு. ஏது என்பது அம்மேற்கோளை நிறுவதற்கு ஆசிரியர் உரைப்பது. எடுத்துக்காட்டு என்பது அவ்வேதுவை வலியுறுத்துவதற்கு வருவது. இம்மூன்றினுள் மேற்கோளும் ஏதும் உரைநடையாய் அமைந்தவை. எடுத்துக்காட்டு செய்யுளாய் அமைந்தது. சைவ சித்தாந்த பொருள்நிலை. சைவ சமயத்தில் தத்துவ கொள்கை சைவ சித்தாந்தம் என வழங்கும். சித்தாந்தம் என்பதற்கு முடிந்த முடிவு என்பது பொருள். எனவே சைவ சமயம் இறை பற்றியும் உயிர் பற்றியும் உயிரை பிணித்துள்ள தலை பற்றியும் கண்டறிந்த முற்ற முடிந்த மெய்மைகளே சைவ சித்தாந்தமாகும். இந்நூல்களை கற்க புகுமுன் சைவ சித்தாந்த அடிப்படையை தெரிந்து கொள்ளுதல் நல்லது. அவ்வடிப்படை பொருள் நிலைமையை பின்வருமாறு கூறலாம். உயிர்கள். அறியும் தன்மையுடையது உயிர். உயிர்கள் எண்ணிறந்தவனவாய் உள்ளன. அவை ஒரு காலத்தில் தோன்றின அல்ல. இறைவனால் படைக்கப்பட்டனவும் அல்ல. இறைவன் என்று உண்டோ அன்று அவை உள்ளன. தோற்றமில்லையே, இல்லாததால் அவற்றிற்கு அழிவும் இல்லை. எனவே உயிர்கள் என்றும் உள்ளனவையாகும். ஆணவம். அத்தகைய உருடம் அவற்றை மறைத்து நிற்பதாகிய ஓர் அழுக்கு இயற்கையாகவே உள்ளது. அரிசியை மூடி மறைத்திருப்பதைப் போன்றது அது. அரிசி உள்ள அன்றே உமியாகிய குற்றமும் அதனுடன் பொருந்தி இருப்பதைப் போல உயிர்கள் உள்ள அன்றே அவ்வழக்கம் உடனாய் உள்ளது. இதனை ஆணவ மலம் என்று பெயரில் குறிப்பர். மலம் என்றால் அழுக்கு. உயிர்கள் முதற்கண் ஆணவ மலத்தோடு கூடியே இருந்தன. அது கேவல நிலை எனப்படும். அந்நிலையில் உயிர்கள் அறிவும் செயலும் இன்றி தாயின் கருப்பை கிடக்கும். அறிவற்ற கண்ணிலா கிளவியைப் போல் முழு அறியாமையில் மூழ்கி கிடந்தன. மாயை. இவ்வாறு ஆணவ மலத்தால் மறைப்புண்டு அதனால் அறியாமை எய்தி துன்புறும் உயிர்களின் நிலை கண்டு இரங்கிய இறைவன் அம்மலத்தை நீக்குவதற்கு திருவுளம் கொள்கின்றான். அதன் பொருட்டு அவ்வுயிர்களை உலக வாழ்விற் செலுத்துகின்றான். அவை தங்குவதற்கு உடம்பையும் அறிவதற்கு ஐம்பொறி முதலிய கருவிகளையும் இயங்குவதற்கு உலகத்தையும் நுகர்வதற்கு உலகப் பொருட்களையும் படைத்துக் கொடுக்கின்றான். குடமாகிய காரியத்தை குயவன் களிமண்ணிலிருந்து செய்வது போல உடம்பு முதலிய இக்காரியங்களை இறைவன் மாயை என்னும் மூலப்பொருட்களிலிருந்து உண்டாக்குகின்றான். அம்மாயை என்னும் பொருளும் என்றும் உள்ளதேயாம். ஆணவ மலத்தோடு கூடியிருந்த உயிர்கள் இப்பொழுது மாயையோடும் கூடி நிற்கின்றன. அதுதான் பிறப்பு நிலை, சகல நிலை என்று கூறப்படும். இந்நிலையில் உயிர்கள் உடம்பாலும் உடம்பில் அமைந்த கருவிகளாலும் வாழ்க்கைச் சூழலாலும் ஓரளவு அறியாமை நீங்கி அறிவு விளக்கம் பெற்று வருவதைக் காணலாம். எனவே இவ்வுலக அறிவை வளர்க்கும் பள்ளிக்கூடம் போல்வது எனலாம். கன்மம். கன்மம் அறியாமை. கன்மம் அறிவும்
செயலுமின்றி கிடந்த கேவல நிலை என்றும் இறையருளால் சகல நிலைக்கு வந்து உயிர்களின் சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையனவாய் தம் மனம் மொழி மெய்களில் நல்லனவும் தீயனவும் ஆகிய செயல்களைச் செய்கின்றன. அவையே கன்மம் என பெயர் பெறுகின்றன. இறைவன் உயிர்கள் செய்த கன்மத்திற்கேற்ப அவற்றிற்கு பிறப்புகளையும் இன்ப துன்பங்களையும் அளிக்கின்றான். உயிர்கள் தாம் பெற்ற மாயையின் காரியமாகிய கருவிகளால் மாயையின் காரியங்களாகிய உலகப் பொருட்களை அறிந்தும் நுகர்ந்தும் அவற்றை மேலும் மேலும் பெற வேண்டும் என முயன்றும் வினைகளைச் செய்து உலக வாழ்வில் கட்டுண்டு நிற்கின்றன. உயிர்களை உலகத்தோடு பிணித்து நிற்பவை மாயை கன்மமும் அவை பெறுவதற்கு மூலமாகிய ஆணவமும் ஆகும். அது பற்றியே 3 கட்டு தலை பாசம் என்று சொற்களால் குறிக்கப்படுகின்றன. இச்சொற்கள் யாவும் ஒரு பொருள் உடையன. ஒரு கட்டினை நீக்கி 2 கட்டுகளை இடுதல். முதற்கண் உயிர்கள் ஆணவம் என்னும் ஒரு கட்டுடன் இருந்தன. அக்கட்டினை நீக்குவதற்காக மாயை கன்மம் என்னும் 2 கட்டுக்களை சேர்க்கின்றான் இறைவன். அவிழ்த்தற்கு அரிய ஒரு கட்டினை அவிழ்த்திப்பதற்கு நடைமுறையில் நாம் கையாளும் வழி அதனை காட்டிலும் இறுக்கமாக மற்றொரு கட்டினை போடுவதுதான். அதனால் முதற்கட்டு தானே நெகிழ்ந்து விடும் அல்லவா? அதுபோல இறைவன் ஆணவக் கட்டினை நெகிழ்விப்பதற்காகவே மாயை கன்மங்களாகிய 2 கட்டுக்களை இடுகின்றான் என அறியலாம். அழுக்கை அழுக்கால் நீக்குதல். ஆணவம் அழுக்கும் ஆதலில் அதனை நீக்குவதற்கு மாயை கன்மங்களாகிய 2 அழுக்குகளை சேர்க்கின்றான் என்று கூறலாம். ஆடையில் உள்ள அழுக்கை போக்குவதற்கு சோப்பு கட்டியை வைத்து தேய்க்கின்றோம். அதுவும் அழுக்குத்தானே. அவ்வழுக்கு ஆடையில் உள்ள அழுக்கை நீக்க உதவுகின்றது. அதுபோல ஆணவமாகிய அழுக்கை நீக்குவதற்கு மாயை கன்மங்களாகிய அழுக்குகள் உதவுகின்றன என அறியலாம். அவை 3 அழுக்காதல் பற்றி மும்மலங்கள் என விளங்குகின்றன. பாசம் பசு பதி. ஆணவ கன்மம் மாயை என்ற 3 பாசக்கட்டு என பார்த்தோம். இப்பாசத்தில் கட்டுண்டு நிற்கும் உயிர்கள் பசுக்கள் எனப்படும். பசு என்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டது என்பது பொருள். இவ்வாறு கட்டுண்ட உயிர்களை காக்கும் தலைவன் ஆதலின் இறைவன் பதி எனப்படுவான். பதி என்பதற்கு காப்பவன் என்பது பொருள். பதி பசு பாசம் என்னும் இவையே சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருட்களாகும். அவை என்றும் உள்ளன என்பதனை பதி பசு பாசம் என்ன பகர் 3 பதியினைப் போல் பாசம் பதுபாசம் அனாதி என வரும் திருமந்திர பகுதி உணர்த்தும். ஞானசம்பந்தர் வினையாதனதோர் பரிசில் வெறு பசுபாச வேதனை ஒன்றலையாயின தவிரல் வெறு தலைவன் என. இதுல வேதனைண்டா என்ன? வேதனை என்ற அந்த துன்ப வேதனை கன்மம். நேற்று படிச்ச ஒன்றலையண்டா என்ன? மாயை என பசு தலைவன் பற்றி குறித்தருளினார். பாசம் ஆணவம் வேதனை கன்மம் ஒண்டலை மாயை விளக்கொளி போல நின்று ஆணவமல இருளைச் சிறிது நீக்கி உயிருக்கு விளக்கம் தருதலின் ஒண்டலை என்கின்றார். ஒண்டலை ஒண்மை ஒளியுடைமை உயிர்கள் தோன்றுவிக்கப்படாமல் என்றும் நிலவி வருதல் பற்றி விளையாததோர் பரிசில் வரு பசு என அடைமொழி கொடுத்து கூறினார். அனைத்துயிர்க்கும் பாசத்தை தவிரும் படியாக அருள் புரியும் சிவபெருமானே பதியாகிய தலைவன் என உணர்த்தி அருளினார். மேற்கூறியவற்றால் முப்பொருட்களின் இயல்பு ஓரளவு விளங்கும். நன்றி. சிற்றம்பலம். என்னண்ட படிப்பு
செல்வராணி அம்மா வந்துட்டா. வந்து ரெண்டாவது வாசிங்க சொல்றானி அம்மா. சைவ சித்தாந்த பொருளும் இருவகை இயல்புகள் படி. கொஞ்சம் சைவ சித்தாந்தத்தில் இருவகை இயல்புகள். சைவ சித்தாந்தத்தில் பொருளுக்கு இருவகையான இயல்புகள் சொல்லப்பெறும். அவை உண்மை இயல்பு, பொது இயல்பு என்பன. உண்மை இயல்பு சொரூபலக்கணம் எனப்படும். பொது இயல்பு தடத்தலக்கணம் எனப்படும். ஒரு பொருளுக்கு இயற்கையில் உள்ள தன்மையே உண்மை இயல்பு. அந்த ஒரு பொருளுக்கு இயற்கையில் உள்ள தன்மையே உண்மை இயல்பு அல்லது சொரூபலக்கணம். ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளின் சேர்க்கையால் உண்டாகும் தன்மை பொது இயல்பு அல்லது தடத்தலக்கணம். நீர் குளிர்தல் இயல்பாய் உள்ளது. ஆதலால் குளிர்ச்சி நீருக்கு உண்மை இயல்பு ஆகும். நீர் சுடுதல் தீயாகிய புரிதொரு பொருளின் சேர்க்கையால் நிகழ்வது. ஆதலால் சூடு நீருக்கு பொது இயல்பு ஆகும். உண்மை இயல்பு இயற்கையாதலின் அது பொருளை விட்டு எக்காலத்தும் நீங்குவதில்லை. பொது இயல்பு ஒரு காரணம் பற்றி இடையில் வந்தது. ஆதலின் அக்காரணம் நீங்கிய போது அதுவும் நீங்குவதாகும். இவ்விரு வகை இயல்பும் முப்பொருளுக்கும் தனித்தனியே சொல்லப்பெறும். சிவஞான போதத்தில் பதியின் பொதுவியல்பை 2ஆம் நூற்பாவும் 5ஆம் நூற்பாவும் கூறும். அதன் உண்மை இயல்பை 6ஆம் நூற்பா உணர்த்தும். பசுவாகிய உயிரின் பொதுவியல்பு 4ஆம் நூற்பாவிலும் உண்மை இயல்பு 7ஆம் நூற்பாவிலும் கூறப்படும். பாசமாகிய ஆணவம், மாயை, கன்பம் என்பவற்றின் இயல்புகளை 4ஆம் நூற்பாவில் காணலாம். பொருள்களின் இயல்பை உணர்ந்தாலே அவற்றுள் நமக்கு உறவாவது எப்பொருள், பகையாயிருப்பது எப்பொருள் என்பதை தெரிந்து கொள்ள இயலும். பகையை பகையென்று தெரிந்து நீங்கி அதனால் வரும் துன்பத்தினின்று விடுபட்டு உறவோடு கூடி இன்புறும் நிலை உண்டாகும். பித்தம் இன்னொரு ஆள் பெத்தம் பெத்தம் முத்தி. உயிருக்கு இறை உறவு பொருள், தலை பகை பொருள். இறை இன்பப் பொருள், தலை துன்பப் பொருள். தலையோடு கூடி இருப்பதே உயிருக்கு கட்டு நிலை. இது பெத்த நிலை எனவும் வழங்கும். கட்டு என பொருள்படும் பந்தம் என்ற சொல்லி பெந்தம் என்றாகி பின் பெத்தம் என திரிந்தது. தலையினின்றும் விடுபட்டு இனிய உறவாகிய இறைவனை சார்ந்து இன்புறுதலே முத்தி நிலையாகும். சித்தாந்த பொருள்களை பெத்தம் முத்தி என்னும் இரு நிலைகளில் வைத்து விளங்க உணர்த்தும் விழுமிய நூல் சிவஞான போதம். இவ்வடிப்படைகளை கருத்தில் கொண்டு இனி நூலுள் புகுவோம். சிறப்பு பாயிரம். மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படரின் நல்லதை காண்டல் செல்லா கண் போல் ஈண்டிய பெரும் பெயர் கடவுளின் கண்டு கண்ணிருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மானாடி மயர்வு அற நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதவனன் பொய் கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் பவனனிவன் பகை கடந்த தவறடி முனைந்த தலைமையோனே. இதன் பொருள், விரிந்த இடமாகிய உலகில் வந்து கவியும் பெரிய இருள் கெடும்படி காலையில் சூரியன் தோன்றுகின்றது. அது தோன்றாவிடில் கண்ணொளி காணும் ஆற்றலை பெறமாட்டாது. அந்த சூரியனை போன்றது இந்த சிவஞான போத நூல். சூரியன் உதவியால் கண் உருவத்தை முதலில் பொதுவாகவும் பின் சிறப்பாகவும் காணுதல் போல இந்நூலின் உதவியால் கடவுள் உயிர் முதலிய பொருள்களின் இயல்புகளை முன்னர் பொதுவாகவும் பின்னர் சிறப்பாகவும் உணர்தல் உண்டாகும். முன்னே திருக்கையிலையில் நந்தி பெருமான் சிவஞான போத நூலை முனிவர்களுக்கு உபதேசித்து அருளினர். சீவான்மா பெருமான்மா ஆகிய இரண்டின் இயல்பையும் முதலில் பொதுவாக உணர்ந்து அதனால் அகவிரலாகிய ஆணவமலம் தீர்ந்து பின்னர் கடவுளது திருவருளால் அவ்விரண்டின் இயல்பையும் சிறப்பாக உணர்ந்து
அதனால் மலவாசனை நீங்கி சிவானுபவம் பெறுதற் பொருட்டாக அவர்களுக்கு அந்நூலை நந்தி அளித்தருளினர். ஏனைய நூல்களுக்கெல்லாம் மேம்பட்டு விளங்குவதாகிய சிவஞான பூதம் என்னும் அவ்வடமொழி நூலை தமிழில் உரைத்தவர் திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளியிருந்த அருட்குரவர் சுவேதவன பெருமாள் என்னும் இயற்பெயரை உடையவர். பொய்ப்பொருளை எல்லாம் கண்டு கழித்து மெய்ப்பொருளை தெளிந்த காரணத்தால் மெய்கண்டார் என்னும் சிறப்பு பெயரை பெற்றவர். புறவியாகிய பகையினை வென்ற அரிய தவத்தோர்களும் தன்னை வந்து வணங்கும்படியான தலைமையினை உடையவர். பதவுரை. மலர்தலை உலகின் விரிந்த இடத்தையுடைய உலகத்தில் பரந்துள்ள மாயிருள் பெரிய இருள் துமிய கெடும்படியாக பலர் புகழ் ஞாயிறு பல சமயத்தவராலும் புகழப்படுகின்ற சூரியன் படரின் அல்லது தோன்றினால் அன்றி காண்டல் செல்லா கண்போல் உருவத்தை காணமாட்டாத கண் போல, இவ்வாறு சூரியன் வந்தாலன்றி காணமாட்டாத கண் போல என கண்ணை ஓமையாக வைத்து கூறியிருந்தாலும் கண் உருவத்தை காணும்படி தோன்றிய சூரியனை போல என சூரியனையே இங்கு ஓமையாக வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அருந்துயர் குரம்பையின் பொறுத்தற்கரிய துன்பத்தை செய்யும் குடில் போன்றதாகிய உடம்பு முதலியவற்றை ஏதுவாக கொண்டு ஆன்மா நாடி சீமான்மா ஆகிய உயிர் பரமான்மா ஆகிய கடவுள் என்னும் இரண்டன் இயல்பையும் அனுமான அளவையால் ஆராய்ந்து பொதுவாக உணர்ந்து, அதாவது அவ்வாறு இரு ஆன்மாக்களின் பொருவியல்பை உணர்ந்ததன் பயனாக கண் இருள் தீர்ந்து கருதி உணரத்தக்கதாக உள்ள அகவிரலாகிய ஆணவ மலத்தினின்றும் நீங்கி பின்னர் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளின் எல்லா நூற்பொருள்களையும் தம்மிடத்து அடக்கி கொண்டுள்ள பெரும் பெயர் எனப்படும் மகா வாக்கியங்களால் உணர்த்தப்படும் கடவுளின் திருவருளால் கண்டு மேற்கூறிய ஜீவான்மா பரமாத்மாங்களின் சிறப்பியல்பை அனுபவமாக கண்டு உணர்ந்து மயர்வு அற ஆணவ மலம் முன்னரையே நீங்கிய போதிலும் அதன் வாசனை நீங்காமையால் அம்மல வாசனை செய்கின்ற மயக்கமானது நீங்கி சிவானுபவம் பெறுதல் பொருட்டு நந்தி முனிகணத்து அளித்த திருநந்தி தேவர் சனத்குமாரர் முதலிய முனிவர் கூட்டத்துக்கு திருநந்தி தேவர் சனத்குமாரர் முதலிய முனிவர் கூட்டத்திற்கு சிவஞான போத நூலை அளித்தருளினர். அங்கனம் அளித்தருளிய உயர் சிவஞான போதம் ஏனைய நூல்களுக்கெல்லாம் மேற்பட்டு விளங்குவதாகிய வடமொழி சிவஞான போத நூலை உரைத்தோன் தமிழில் மொழிபெயர்த்து கூறி வார்த்திகம் என்னும் பொழிப்புரை செய்தவர். பெண்ணை புனல் சூழ் பெண்ணையாற்று நீரால் சூழப்பெற்ற வெண்ணை திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளி இருந்தவரும் சுவேதவன பெருமாள் என்னும் இயற்பெயரை உடையவரும் பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் பொய்ப்பொருளை எல்லாம் கண்டு கழித்து மெய்ப்பொருளை தெளிந்த காரணத்தால் பெற்ற மெய்கண்ட தேவன் என்னும் சிறப்பு பெயரை உடையவரும் பவம் பிறவியாகிய நனிவன் பகை மிக வலிய பகையினை கடந்த வென்ற தவர் அரிய தவத்தோர்களும் அடிபுனைந்த தனது திருவடிகளை தங்கள் தலைமையில் புனைந்து கொள்ளும்படியான தலைமைத்தன்மை உடையவரும் ஆகிய அருட்குரவர் ஆவர். விளக்கம். இச்சிறப்பு பாயிர செய்யுள் நூலுக்கு முன்னுரையாக அமைந்துள்ளது. நூலை பற்றியும் நூலாசிரியரை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை தருகின்றது. இப்பாயிரத்தை செய்தவர் இன்னார் என்பது தெரியவில்லை. இது பிற்காலத்து பெரியார் ஒருவர் செய்ததாக இருத்தல் வேண்டும். நூலுக்கு ஞாயிறு உவமை. பரந்த புற இருளை காலை வானில் எழுகின்ற ஞாயிறு போக்குகின்றது. அதுபோல ஞான நூல் தன்னை கற்றுணரும் மாணாக்கிறது பெரிய அகவிரலை போக்க வல்லதாகும். அது பற்றியே ஞான நூலை ஞாயிற்றோடு ஒப்பிட்டு கூறுவாராயினர்.
பெரியோர். சேக்கிழார் தமது நூலை பற்றி குறிப்பிடும் போது அது கதிரவனை போல அகவிரலை போக்குவது என்று கூறியுள்ளார். அவ்வாறே இச்சிறப்பு பாயிர செய்யுள் சிவஞான போத நூலை ஞாயிற்றோடு ஒப்பிட்டு கூறுகிறது. இவ்வொப்புமையில் உள்ள பொருத்தத்தை காண்போம். உலகத்து இருள் விளக்கு முதலிய பிற ஒளிகளால் முற்றிலும் நீங்காது. உலகத்து இருள் விளக்கு முதலிய பிற ஒளிகளால் முற்றிலும் நீங்காது. ஞாயிறினாலே முற்ற நீங்கும். அதுபோல அகவிரலாகிய அஞ்ஞானம் பிற சமய நூல்களால் முற்றிலும் நீங்காது. சிவஞான போதமாகிய இந்நூலினாலேயே முற்ற நீங்குவதா. சூரியர் 12 என்பது புராண மரபு. ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சூரியனாக 12 மாதங்களிலும் தோன்றுகின்ற சூரியர் 12 என்ற புராணம் கூறும். அதன்படி ஞாயிறு ஒன்றாயினும் அதனை 12ஆக வைத்து கூறுதல் போல சிவஞான போத நூலும் ஒன்றாயினும் அதன் உட்பிரிவாகிய நூற்பாக்கள் 12 ஆயின. இருவகை பயன். படிக்கத்தான் படிங்க ஒரு ஆளா படிச்சு முடியுங்க அந்த வளத்தை. இருவகை பயன். மேலும் ஒரு பொருத்தத்தை சுட்டலாம். இன்னும் ஒரு பொருத்தம். ஞாயிறின் வரவினால் கண்ணிற்கு 2 வகையான பயன்கள் கிடைக்கின்றன. ஒன்று கண்ணிடத்தில் உள்ள இருள் நீங்குவது, மற்றொன்று கண் பொருள்களை காண முடிவது. அதுபோல சிவஞான போத நூலினாலே ஆன்மா 2 பயன்களை பெறுகின்றது. முதலாவதாக இந்நூலை கேட்பதனால் ஆன்மாவிடத்தில் உள்ள அகவிரலாகிய ஆணவ மலம் நீங்குகிறது. இரண்டாவதாக இறைவன் உயிர் உலகம் ஆகிய முப்பொருள்களின் இயல்பையும் ஆன்மா உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இருவகை காட்சி. ஞாயிற்றின் தோற்றத்தால் கண் பொருள்களை காண வல்லதாகிறது என்று கூறினோம். கண் பொருளை காண்பதாகிய காட்சியில் 2 வகை உண்டு. அவை பொது காட்சி, சிறப்பு காட்சி என்பன. சூரிய ஒளியின் உதவியால் கண் பொருளை காணும் போது முதலில் இது ஒரு உருவம் என்பது மட்டுமே தெரியும். இவ்வாறு பொதுவாக உணர்தல் பொதுக்காட்சி எனப்படும். இங்கனம் முதலில் பொதுவாக கண்ட பொருளை பின்னர் மனம், புத்தி முதலிய உட்கருவிகள் ஆராய்ந்து இஃது இன்னது என்று சிறப்பாக அறுதியிட்டு உணரும். சிறப்பாக உணரும் போதுதான் பொருளின் பெயர், தொழில் முதலிய வேறுபாடுகள் தெரிய வரும். முன்னர் கூறிய பொதுக்காட்சியில் 2 வேறுபாடுகள் தெரிதல் இல்லை. இவ்வேறுபாடுகள் தெரியும்படியாக பொருளை சிறப்பாக காணும் காட்சி சிறப்பு காட்சி எனப்படும். இவ்விருவகை காட்சிக்கும் ஏதுவாக இருப்பது ஞாயிறு என்பதை மறத்தலாகாது. 2 வகை உணர்வு. இனி சிவஞான போத நூலை கேட்பதனால் ஆன்மா ஆணவமலமாகிய அகஇருள் நீங்கி முப்பொருள் உணர்ந்து கொள்ள இயலும் என முன்னே கூறினோம். பொருளியல்பை உள்ளவாறு உணர்ந்து கொள்ளுதலே ஞானம் எனப்படும். அந்த ஞானத்தில் 2 நிலைகள் உண்டு. முதலில் பொருள்களது இயல்பை ஆராய்ச்சி அளவில் பொதுவாக உணர்தல் உண்டாகும். பின்னர் அதனை அனுபவத்தில் உண்மையாக உணர்தல் வேண்டும். எனவே இந்த நூலை கேட்கும் பொழுது முதலில் ஆராய்ச்சி உணர்வும் அதன் பின் அனுபவ உணர்வும் தோன்றும் என்பது விளங்கும். ஞாயிற்றின் உதவியால் கண்ணுக்கு முதலில் பொது காட்சியும் பின்னர் சிறப்பு காட்சியும் நிகழ்தல் போல இந்நூலை கேட்பதனால் முதலில் பொதுவாக உணர்தலாகிய ஆராய்ச்சியும் பின்னர் சிறப்பாக உணர்தலாகிய அனுபவமும் நிகழும் என இம்முறையில் ஞாயிற்றுக்கும் சிவஞான போத நூலுக்கும் உள்ள பொருத்தத்தை உணர்ந்து கொள்ளலாம். உயர் சிவஞான போதம். ஞான நூல்களை பயில்வதற்கு பலர் முன்வருவதில்லை. அவர்கள் உலகிலேயே தோய்ந்திருப்பதுதான் அதற்கு காரணம். உலகியல் நாட்டம் உள்ள வரையில் ஞான பொருளை அறிந்து கொள்வதில் விருப்பம் தோன்றாது. உலகியலில் அடிபட்டு வர வர அதன் மீது சிறிது சிறிதாக உவர்ப்பு தோன்றும். பொருள் என்று அலைந்து வாழ்நாளை போக்கிவிட்டோமே என்ற வருத்தம் ஏற்படும். சமய வாழ்வில் தானாக ஈடுபாடு உண்டாகும். அந்த நிலையில் உள்ளோர் தீக்கை பெற்று சமய நூல்களை முறையாக ஓதி வருவர். கோயில் வழிபாட்டினை மேற்கொள்வர். அடியவர்களுக்கு பணி செய்வதில் ஆர்வம் காட்டுவர்.
இப்படி நிலையை கடந்தவர் ஆன்மார்த்த பூசையில் உண்மையான அன்போடு மெய்மறந்து ஈடுபடுவர். தியானத்தில் ஒன்றி நிற்பர். அந்த நிலையில் அவர்கள் மனதில் மண்டி கிடந்த ஆசை, சின்னம், பொறாமை முதலிய மாசுகள் அகலும். மனம் தூய்மை பெறும். இவ்வாறு சமய ஒழுக்கத்தில் நின்று மனப்பக்குவம் எய்திய தகுதியாளரே சிவஞான போத நூலை கேட்டற்குரியவர். இவ்வாறு சமய ஒழுக்கத்தில் நின்று மனப்பக்குவம் எய்திய தகுதியாளரே சிவஞான போத நூலை கேட்டற்கு உரியர். அவர்களுக்கு சிவஞான போத நூற்பொருள் உள்ளவாறு விளங்கும். ஏனையோர் அதனை பயிலுதல் கூடாது என்பது கருத்தன்று. அவர்கள் பயின்றாலும் அவர்களுக்கு சொற்பொருள் விளங்குமே அன்றி அனுபவ பொருள் சிறிதும் கைவராது. உயர்ந்த பக்குவமுடையவர்க்கே இந்நூல் உணர்த்தத்தக்கது என்பது கருதியே உயர் சிவஞான பூரம் என இந்நூல் உயர் என்ற அடைமொழி கொடுத்து சிறப்பிக்கப்பட்டது. நூலாசிரியர் பெருமை. வெண்காடு என்ற தலம் வடமொழியில் சுவேதவனம் எனப்படும். அத்தலத்தில் உள்ள இறைவனுக்கு சுவேதவன பெருமாள் என்பது பெயர். மெய்கண்டாரது பெற்றோர் திருவெண்காட்டிற்கு சென்று பெருமானை முறையாக வழிபட்டு அதன் பயனாக அவரை மகவாக பெற்று மகிழ்ந்தனர். அந்த அருந்தவ மகவுக்கு வெண்காட்டு பெருமானது திருப்பெயரையே சூட்டி சுவேதவன பெருமாள் என்று அழைத்தனர். அரும்பிறல் மைந்தராய் தோன்றிய சுவேதவன பெருமாளை அவரது அம்மான் நமது ஊராகிய திருவெண்ணை நல்லூருக்கு தாயுடன் அழைத்து சென்று வளர்த்து வந்தார். பிறந்தது பெண்ணாகடம் என்றாலும் திருவெண்ணை நல்லூரே அவர் வாழ்விடம் ஆயிற்று. அது பற்றியே அவரை வெண்ணை சுவேதவனன் என்று இப்பாயிரம் குறிப்பிடுகின்றது. அவர் பொய்ச்சமயங்களில் பொருளை எல்லாம் கண்டு கழித்து மெய்ச்சமய பொருளை தெளிந்து இறை அனுபவம் கைகூடி நின்றவர் என்பதை மெய்கண்ட தேவர் என்னும் சிறப்பு பெயர் உணர்த்துகின்றது. தவ முதிர்ச்சியுடையோர் அவரது திருவடிகளை தங்கள் தலைமையில் பொருந்தும்படி இறைஞ்சும் தலைமைப்பாடு உடையவர் என்பதை இறுதி அடி உணர்த்தி நிற்கின்றது. மங்கள வாழ்த்து. கலைப்பண்டா உங்களுக்கு கலையா இருக்கண்டா தானா படிக்கட்டும். நான் படிக்கக்கூடியா இருக்கேன். நான் ஓகே அப்ப படிங்க. தானா நிறைய படிச்சது நீங்க படிங்க. ஓகேயா. மங்கள வாழ்த்து. ஆசிரியர் மெய்கண்டார் தமது வழிபாடு கடவுளாகிய விநாயக பெருமானை பொல்லா பிள்ளையார் என்னும் திருப்பெயரோடு திருவெண்ணை நல்லூரில் உள்ளவரை வணங்கி நூலை தொடங்குகிறார். இடையூறு நீக்கி தம் அடியவர் கருத்தினை இனிது முற்றுவிக்கும் விநாயக கடவுளை முதற்கண் வணங்கியே நூலை தொடங்குதலாகிய மரபினை போற்றி ஆசிரியர் செய்த மங்கள வாழ்த்து இது. கல்லால் நிழல் மலை வில்லால் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. இதன் பொருள், கல்லால மரத்தின் நிழலில் யோக வடிவம் கொண்டு எழுந்தருளி இருந்து ஞான நூற்பொருளிலும் மேற்பட்ட ஐயம் திரிவுகளை போக்கி தெளிவித்தவர் சிவபெருமான். அவர் மேலும் மேலும் அருள் புரிதல் பொருட்டு பொல்லா பிள்ளையாரது திருவடிகள் ஆகிய தாமரை மலர்களை நல்லார்தம் தலைமேல் சூடிக்கொள்வர். பதவுரை. கல்லால மரத்தின் நிழலில் எழுந்தருளி இருந்து மலைவு இல்லார் முன்பொரு சமயத்தில் சைவ ஆகமங்களின் பொருள் குறித்து ஐயுற்று வினாவிய நந்தி பெருமானுக்கும் மற்றொரு சமயத்தில் மெய்ப்பொருள் குறித்து வினாவிய முனிவர் நால்வருக்கும் ஐயந்திரிவுகள் இல்லையாகும்படி செய்து தெளிவினை தந்தவர் சிவபெருமான். அருளிய அம்முதல் ஆசிரியராகிய இறைவர் தமக்கு அருள் புரிதற் பொருட்டு நல்லார் மெய்யன்பர்கள் பொல்லார் இணைமலர் பொல்லா பிள்ளையாரது திருவடிகளாகிய இருமலர்களை புனைவர் தங்கள் தலை மேல் சூடிக்கொள்வர். விளக்கம். கல்லார் மேலெடுக்கோன். நீங்க மூச்செடுக்கிறீர்கள் தனாட்ட விடுங்க. கல்லார் நிழற்கடவுள் யோக வடிவு கொண்ட இறைவர் தட்சணாமூர்த்தி எனப்படுவார். தமிழில் அவரை தொன்முக கடவுள் என்பர். தெற்கு நோக்கியிருத்தல் பற்றி இப்பெயர்கள் அமைந்தன. இறைவர் அவ்வடிவம் கொள்ளுதல் பக்குவமுடையவர்களுக்கு மெய்யுணர்வினை அளித்து வீடு அருளுவதற் பொருட்டாகும். இறைவர் கல்லாலின் நிழலில் அமர்ந்து முனிவர் நால்வருக்கு ஏற்பட்ட
மறைவுகளை போக்கி உண்மை பொருளை உணர்த்தி அருளினார் என்று திருவிளையாடற் புராணம் முதலிய நூல்கள் கூறும். சிவாகம பொருள் பற்றி ஐயமுற்று வினவிய நந்தி பெருமானுக்கு அவ்வையத்தை நீக்கி உண்மையை அறிவுறுத்தினார் என்று சைவாகமங்கள் கூறும். சிவபெருமான் யோகியாயிருந்து வீடு காதலிப்போர்க்கு அதனை அருளும் திறம் உடையவர் என்று கூறிய இதனால் இந்நூல் வீட்டு நெறியை உணர்த்துவது என்பதை பெற வைத்தார் ஆசிரியர். நான் வாசிக்கட்டேதனா? மலைவில்லர். மலைவில்லர் என்பதை மலைவு இல்லர் என பிரித்தல் வேண்டும். ஐயந்திரிவுகளாகிய மலைவுகளை இல்லையாக செய்வர் என்பது பொருள். அத்தொடரை அவ்வாறு பிரிக்காமல் மலைவில்லர் என்றே கொண்டு மேருமெலிய வில்லாக வளைத்து அசுரரை அழித்து உலகினருக்கு வாழ்வு அளித்தவர் என்று பொருள் கொள்ளலாம். அவ்வாறு பொருள் கொண்டால் கல்லால் நீழலில் வீற்றிருந்து வீட்டின் இன்பத்தையும் மலையை வில்லாக வளைத்து பகையை வென்று உலக இன்பத்தையும் அளிப்பவராகிய அவரே முழுமுதல் கடவுள் என்பது அமைகிறது. அருளிய இருபொருள். அருளிய என்பது இருபொருள் படும்படி நிற்கிறது. ஒரு பொருள் அருள வேண்டிய என்பது அப்பொருள் கொண்டால் கல்லால் நிழலில் அமர்ந்த இறைவர் தமக்கு அருள வேண்டி நல்லார் பிள்ளையாரை வழிபடுபவர் என்பது பொருள் கிடைக்கும். மற்றொரு பொருள் தந்தருளிய என்பது அதன்படி கல்லால் நிழலில் அமர்ந்திருந்த இறைவர் தந்தருளிய பிள்ளையாரை வழிபடுபவர் என்னும் பொருள் அமைவதாகும். பிள்ளையாரை இறைவர் அளித்தருளினார் என்பதனை தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் என ஞான சம்பந்தர் குறித்தருளினார். இவ்விரு பொருள்களும் பொருத்தமுடியனவாம். பொல்லார். திருவண்ணை நல்லூரில் கோயில் கொண்டுள்ள விநாயக கடவுளுக்கு பொல்லா பிள்ளையார் என்பது திருப்பெயர். உளி கொண்டு கல்லிற் செதுக்குதல் பொல்லுதல் எனப்படும். பொழிதல் என்றும் வரும். அவ்வாறு உளியாட் பொழிந்து செய்யப்படாது தாமே உருக்கொண்டு தோன்றியவர் ஆதலின் அப்பெருமான் பொல்லார் எனப்பட்டார். அப்பெயரே பின்னாளில் பொல்லார் என மருவியது. ஆசிரியர் மெய்யண்டார் அவரை வழிபட்டு மெய்யுணர்வில் முழுமை நிலையை எய்தினார் என்பர் நல்லர். கல்லால் நிழல் கடவுளது அருளை வேண்டி அவர் தந்த அருளிய பிள்ளையாரை வழிபடுவோரை நல்லர் என்று குறிப்பிட்டார் ஆசிரியர். நல்லவர் ஆவர். ஞானவாசிரியர் உணர்த்திய உபதேச பொருளை கேட்டு பின் சிந்தித்து தெளிவு பெற்றவர், பக்குவ முதிர்ச்சியுடையவர். அத்தகையோரே வீடு பேறாகிய பயனை விரும்பி அதற்காக இறைவரது அருளை வேண்டி நிற்போர். திருவடிகளை சூடுதல் என்பதன் பொருள் கடவுளது திருவடிகளை தலைமையில் சூடுதல் என்பதன் பொருளை பார்ப்போம். இறைவன் யாவற்றையும் ஒருங்கே இடைவிடாது அறிந்து நிற்கும் பேரறிவு உடையவன். அவனது அறிவாற்றல் ஞான சக்தி எனப்படும். அவன் தன் நினைப்பு அளவில் எல்லாம் செய்யவல்ல பேராற்றல் உடையவன். அவனது செயலாற்றல் கிரியாசக்தி எனப்படும். இறைவனை போல உயிர்களும் அறிவும் செயலும் உடையன. ஆயின் அவை சிற்றறிவாயும் சிறுதொழிலாயும் உள்ளன. மேலும் உயிர்களின் அறிவாகிய ஞான சக்தியும் செயலாகிய கிரியா சக்தியும் தாமே செயற்படுவன அல்ல. இறைவனது ஞானாசக்தி உணர்த்தவே உயிர்களது ஞானாசக்தி அறியும். இறைவனது கிரியாசக்தி செலுத்தவே உயிர்களது கிரியாசக்தி செயற்படும். இதனால் உயிர்களது ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் இறைவனது ஞானாசக்தி கிரியாசக்தியின் வழிபட்டே நிற்றற்றுக்கு உரியன என்பது விளங்கும். சுருங்கக்குறி இறைவன் என்று உயிர்கள் அமையா என்பதே உண்மை. இவ்வுண்மையை அறியாமையினால் உலக மக்கள் தாமே அறிந்தும் செய்தும் வருவதாக எண்ணி திரிவர். ஆயின் உண்மையை உணர்ந்த பெரியோர் இறைவனையே தமது வாழ் முதலாக கருதுவர். தம் வழியில் நில்லாத அவனது அருள்வழியில் நிற்பர். இறைவனுக்கு 2 திருவடிகளாக சொல்லப்பெறுவன அவனது ஞானாசக்தியும் கிரியாசக்தியும். அத்திருவடிகளை சூடிக்கொள்ளுதல் தலைமையே பொருந்த வைத்தல் என்பது அந்த ஞானாசக்தி கிரியாசக்திகளில் தனது ஞான சக்தியையும் கிரியாசக்தியையும் அடங்க செய்தலாகும். அதாவது தன் முனைப்பெற்று தன் செயலாற்று அருள்வழியே அடங்கிடித்தலாகும். மேலே கூறிய நல்லார்க்கு அன்றி ஏனையோர்க்கு இந்நிலை கைகூடாது என்பதை சொல்ல வேண்டா. நல்லார் பிள்ளையாரை வழிபடுபவர் என்றதனால் யாமும் அவ்வாறே வழிபடுவோம் என்பது கருத்தாயிற்று. ஞான வழியில் சம்பந்தர் வழியில் கல்லால் நிழலில் அமர்ந்த கடவுளை அன்றி பிறிதொரு தெய்வத்தை நல்லார் வழிபடார் என்னும் பொருள்பட கல்லால் நீழல் அல்லா தேவை நல்லார் பேணார் என்று அருளினார் ஞான சம்பந்த பிள்ளையார். அவர் எதிர்மறை வகையால் உணர்த்திய அக்கருத்தையே நம் ஆசிரியர் இங்கு உடன்பாட்டு வகையில் வைத்து கல்லால் கடவுளின் அருளை நாடி நல்லார் வழி
வழிபடுவர் என்றார். இக்கடவுள் வாழ்த்தின் சொல்லும் பொருளும் ஞானசம்பந்தர் வாக்கினை அடியொற்றி அமைந்தன எனலாம் அவையடக்கம். மங்கள வாழ்த்தினை அடுத்து அவையடக்கம் கூறுகின்றார் ஆசிரியர். அச்செய்யுள் வருமாறு தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வார் எம்மையுடைமை எமைகளார் தம்மை உணரார் உடங்கு ஏந்து தம்மிற்புணராமை கேளாம் புறன். இதன் பொருள் முதலில் தமது இயல்பினை உணர்ந்து பின் தம்மை உடையவனாகிய தலைவனது அதாவது இறைவனது இயல்பை தெளிய உணர்ந்தவர் உயர்ந்தோர். அவர் உண்மையாளாக உடையவர் ஆதலால் அவர் எமது குறையை நோக்கி இகழாது இந்நூலினை ஏற்றுக்கொள்வர். இனி தம் இயல்பையே உணரமாட்டாதார் தலைவனையும் உணரமாட்டாதவரே ஆவர். அவர்கள் தம்முள் ஒன்றுபடுதல் இன்றி ஒருவரோடொருவர் மாறுபட்டு மறுத்து போவர். அவர்கள் எம்மையும் எமது நூலையும் இகழ்தல் இயல்பே ஆதலால் அவர்கள் கூறும் இகழ்வுரையை நாம் ஒரு பொருளாக மதியோம். பதவுரை தம்மை உணர்ந்து முதலில் ஆன்மாவாகிய தமது இயல்பை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வர் பின் தம்மை அடிமையாக உடைய இறைவனது இயல்பை உள்ளவாறு உணர்ந்த சித்தாந்த சைவர்களாகிய பெருமக்கள் எம்மை தமக்கு அடிமையாக உடையவர்களாகியால் எம்மைகளார் எமது குறை நோக்கி எம்மை இகழ்தல் செய்தார். அதாவது எம்மால் செய்யப்பட்ட இந்நூலை மிகழாது ஏற்றுக்கொள்வர். தம்மை உணரார். இனி தமது இயல்பையே உணர மாட்டாதவர் ஏனைய சமய நூலை உணரார். அவர்கள் தலைவனாய இறைவனையும் உணரமாட்டாதவரே ஆவர். உடங்கு இயைந்து தம்மின் புணராமை. அவர்கள் ஓரிடத்தில் கூட்டமாக கூடி தம்மில் ஒற்றுமையின்றி ஒருவரையொருவர் மறுத்து ஆரவாரம் செய்வர். ஆதலால் அவர்கள் எம்மையும் எமது நூல்களையும் இகழ்தல் இயல்பு. புறன் கேளாம். அவர்கள் எம்மை இகழ்ந்து கூறும் மொழிகளை யாம் ஒரு பொருளாக கொள்வோர். விளக்கம். தாம் என்னும் சொல் உயிர்களையும் தான் என்னும் சொல் இறைவனையும் குறிப்பென. அவை முதலடியில் தம்மெனவும் தன்னெனவும் நின்றன. பதியாகிய இறைவன் யாவற்றையும் உடையவனாவான். அறிவற்ற பாசங்கள் அவனுக்கு உடைமையாயுள்ளன. அறிவுள்ள பசுக்கள் உயிர்கள் அவனுக்கு அடிமையாயுள்ளன. பாசம் மூன்றனில் மாயை கென்மமே இறைவனுக்கு உடைமை எனப்படும். இருள் போன்றதாய் ஆணவமெல்லாம் இறைவனுக்கு மறுதலை பொருள், அதாவது பகைப்பொருள். ஆதலால் அதனை உடைமை என்று கூறுதல் இல்லை. அதனோடு இறைவனுக்கு இயைவு உண்டு என்றும் கொள்ளுதல் இல்லை. தன்னை உணர்தல் ஞான நெறியில் உயிர் தன்னை உணர்தல் என்பது அடிப்படையானது. தான் ஒரு பொருள் உண்டு என உணர்தல், தான் அறிவுடைய குணிப்பொருள் என்று உணர்தல், தான் அறிவிக்க அறியும் அறிவாயிருத்தலை உணர்தல், அறிவிக்கும் இறைவனை இன்றி தனக்கு அறிவு செயலும் இல்லை என்று உணர்தல், தான் அவனது வழி நிற்றற்குரியன் என்பதை உணர்தல் ஆகிய இவையெல்லாம் தன்னை உணர்தலாகும். தலைவனை உணர்தல். இனி தனக்கு மேலாக தன்னை உடையவனாய தலைவன் ஒருவன் உளனெனவும் அவன் பசுபாசங்களுக்கு அப்பாற்பட்டவன் எனவும் சிறிதும் திரிவு எய்யாதவன் எனவும் அவன் எல்லா அறிவும் எல்லா வல்லமையும் உடையவன் எனவும் பாச கடற்குள்ளே வீழ்ந்த உயிர்களை கை கொடுத்து ஏற்றுகின்ற கரையில்லா மாக்கருணை உடையவன் எனவும் பந்த மறுத்து ஆளாக்கிய பணி கொள்ள வல்லவனவெனவும் உணர்தலே தலைவனை உணர்தலாக. நல்லாசிரியரை அடைந்து அவர் சொல்லும் அருளிரை கேட்டல் வாயிலாகவே தன்னையும் தலைவனையும் உணரும் நிலை வாய்ப்பதாம் பெருமக்கள் நிலை. தன்னையும் தலைவனையும் உள்ளவாறு உணர்தலே மெய்யுணர்வு என்றும் ஞானம் என்றும் கூறப்படும். இம்மெய்யுணர்வு முதலில் பொதுவாகவும் பின்னர் ஐயமாகவும் முடிவில் தெளிவாகவும் நிலம். தெளிவு உணர்வே அனுபவம் என்பது. தெளிவு உணர்வு பெற்றவர் இறைவனை அனுபவித்துணர்ந்தவர். அவர் தம்பசம் இழந்து இறைவன் வசமாய் நிற்பார். அவரை இறைவன் தானாக செய்வான். ஆதலால் அவர் சிவமே ஆவர். அத்தைய பெருமக்களையே தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன் உணர்வார் என குறித்தருளினார் ஆசிரியர். பணிமொழி. அப்பெருமக்கள் சிவனுக்கு அடிமை, யாம் அவர்க்கு அடிமை என்று கூறினார் ஆசிரியர். அடியேன் ஆகிய இடத்தில் அப்பெரியோர் அருளுடையராதலால் இயல்பையாதல் அவருள் காரணமாக எழுதலை செய்ய என்ற. எனவே எம்மிடத்துள்ள குற்றங்களை நோக்காது குணங்களையே நோக்கி எமது நூலை திருத்தி ஏற்றிக்கொள்வார் என்பது கருத்து. இவ்வாறு ஆசிரியர் கூறுதலின் அவையடக்கமாயிற்று. நம்மை கண்டது அவர் மேற்குறித்த பெருமக்களின் நிலையை எய்தியவரே ஆவர். ஆயினும் தன்முனைப்பற்ற தன்மையோடு விளங்கினராதலின் தாழ்வெனின் தன்மையோடு இவ்வாறு பணிமொழி கூறுகிறார். எங்களுக்கு இது தேவையில்லை. புறசமய இதோட முடிஞ்சு. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. வாழ்க வளம்.